அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயுபுத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். ஓம் சுதர்சனாய வித்மகே ஜுவாலாய தீமகே தன்ன சக்கர பிரச்சோத்யாத். ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே ஓம் கருடாழ்வார் நமோஸ்துதே. யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் யோகி ராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த வாரம் புத பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 11ஆம் இடத்தில் இருக்கிறார். ராசிநாதன் 11இல் இருந்தால் அதை விட ஒரு சிறப்பு, ஒரு அருமையான விஷயம் எதுவுமே இல்லை. ஏன்னா 11இல் எந்த ஒரு கிரகமும் இருந்தாலும், கெட்ட கிரகமே இருந்தாலும் நல்லதே செய்யணும் விதி. அப்போது ராசிநாதனே 11இல் இருக்கிறான்னு சொன்னால் அப்போ எப்படி ஒரு நிலைன்னு பாருங்கள். சாதிக்க முடியும். நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறும். தொட்டதெல்லாம் தொடங்கும். பொற்காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். அடுத்தது உங்களுக்கு சனி பகவான் 6ல் இருந்து வக்ரகதியில் இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல இருப்பதாக ஐதீகம். 7ல் ராகு இருக்கார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ராசியை குரு பார்க்குறாரு, அற்புதங்க. ராசியில் ஏற்கனவே கேது இருக்கிறாரு. இப்போ குரு பார்வையில் இருக்கிறது ஒரு 50-60 வயசுக்கு மேலே உள்ள அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும், ஞானம் உதயமாகும், ஆலயங்கள் செல்லக்கூடிய ஒரு அற்புதங்கள் நடக்கும். தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம், தன விருத்தி, தன பிராப்தம் ஏற்படும். தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு நீங்கள் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் சரி, உத்தியோகமாக இருந்தால், அதாவது தொழிலாக இருந்தாலும் சரி, அதில் முனைப்போடு ஈடுபட்டு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு தருணம் இந்த வாரம். 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவான் 10ஆம் இடத்தில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. அப்போது தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்ல ஒரு ரெவென்யூ வருமானம் சிறப்பாக இருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துலையே சுக்கிரன் இருக்கார். அப்போ வாக்கு சாதுரியம் உடைய இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் விருத்தியாகும், தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் அத்துணை பேர்களுக்கும், இதையும் தாண்டி இந்த ஸ்போர்ட்ஸில் ஈடுபாடு இருக்காங்க பாருங்கள். ஸ்போர்ட்ஸ் எந்த ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், எனி
எந்த விளையாட்டாக இருக்கட்டும் அதில் ஈடுபாடு உள்ளவர்கள் 10ஓடு 11 இருக்கிறவங்க இந்த காலகட்டம் நம்பர் 1 நம்பர் 2 பொசிஷனுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. 4ஆம் இடத்து அதிபதி ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி இருப்பது மாபெரும் சிறப்பு. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் பாக்கியமான சூழல், வண்டி வாகனங்கள் நல்ல ஆதாயத்தை பெற்று நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாக, வெளிநாட்டு கல்வி மிக சிறப்பாக அமையும். 5ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அப்போது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி, உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி மிக மிக சிறப்பாக அமையும். நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூஷன்லேருந்து தகவல் வரும். சீட்டாட்டம், ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான வாரம், சாதிக்கக்கூடிய சந்தோஷகரமான ஒரு வாரம். ஏன்னா 5ஆம் இடம் சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். பிள்ளைகளால் வளர்ச்சி, பிள்ளைகளால் பெருமை, பிள்ளைகளோட சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டுமல்ல, பூர்வீக சொத்து கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்ல ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி 6ஆம் இடத்து அதிபதி சனி 5க்கும் அதிபதியாகி வக்ரம் பெறுவதால் 5ஆம் வீட்டு பலனை தருவார். அப்போது எதிரிகள், சில நேரம் எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படும். கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழி பிதுங்க வைத்துவிடும். எச்சரிக்கையாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும். கணவன் மனைவி இடையே சண்டை, சச்சரவு, பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். எச்சரிக்கை தேவை. மற்றபடி 8ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். ஏதாவது பூமி விஷயங்கள், பூமி வாங்கி கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சகோதர சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். அசிங்கம், அவமானங்கள் ஏற்படும். எச்சரிக்கையாக இருங்க. சனி பார்க்குறார். அடுத்தது 9ஆம் இடம். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னுவாங்க. அப்போது உங்களுக்கு குருவருளும் திருவருளும் நிறைந்து காணப்படுவதால் இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் பொக்கிஷமான ஒரு வாரம். கடவுள் பார்த்துப்பார் எல்லாத்தையும், கடவுள் இருக்கார் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தன்னம்பிக்கை வரும். உண்மையிலேயே தந்தையால் யோக பாக்கியங்கள், கடவுளுடைய அனுகிரகமும் பிளெஸ்ஸிங், அதாவது பாக்கியமாக கிடைக்கும். எதையும் நீங்கள் போராடி ஜெயிக்க தேவையில்லை. மற்றபடி 10ல் சுக்கிரனும் இருக்கார், சூரியனும் இருக்கார். கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், சுக்கிரன் ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம். பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான காலம். நினைத்ததை சாதிக்க முடியும். வழக்கறிஞர், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கன்னி ராசிக்கு ஒரு ரெண்டு நாள் சந்திராஷ்டமம் வருதுங்க. 1ஆம் தேதி 2ஆம் தேதி. அந்த சந்திராஷ்டம நாளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா பாதி பிரச்சனை உங்களுக்கு நீங்களே சூதனமாக சால்வ் பண்ணிப்பீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். சூப்பரான ஒரு வாரம் இந்த கன்னி ராசிக்கு.